பாம்பேல இருக்கக்கூடிய குழந்தை அளவுக்கு எஜுகேஷன் வரணும். சாரும் மேமும் அதை மீட்டிங்ல சொல்லுவாங்க. அது அப்படியே எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்ச கிராமத்துல. இப்ப அந்த ஸ்கூல் போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் அந்த கரஸ்பாண்டன்ட். பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே எங்க ஆரிஜின் கேட்டீங்கன்னா நவரசம் தான். எனக்குலாம் ஒண்ணுமே தெரியாது. டு பி பிராங்க், பிஎஸ்சி முடிச்சுன்னு எனக்குலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, 2 அக்கா இருந்தாங்க எங்க வீட்டுல. கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்தனால கொஞ்சம் டிலே ஆனதுனால சரி பரவாயில்லன்னு எம்எஸ்சி மேக்ஸ், எம்ஃபில் மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிச்சதுங்கிறது பிஎஸ்சியில் தான் தெரிஞ்சிச்சு. அப்படி படிச்சு முடிச்சுட்டு நவரசம் காலேஜுக்கு தான் வேலைக்கு வந்தேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலேஜுக்குள்ளதான் ட்ரை பண்ணேன் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சுட்டு. பட் இங்க வந்த மேம் சார் இவங்க வந்து இன்டர்வியூ கமிட்டியில இருந்தாங்க. என்னை வந்து காலேஜ்ல வேகன்சி இல்லமா, ஸோ ஸ்கூல் வந்து நல்ல பெரிய ஸ்கூல் இங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெரி ரா ஹேண்டா தான் நான் உள்ள என்ட்ரு ஆனேன். பட் அந்த 5 வருஷத்துல எனக்கு அவ்வளவு அழகா பக்குவப்படுத்துறாங்க. கரஸ்பாண்டன்ட் சார் இருக்காங்களே, நம்மளோட செக்ரட்டரி சாரு, பிரின்சிபல் மேம், இவங்க 2 பேர் சேர்ந்து அப்படியே மேக்ஸ் தண்ணிப்பட்ட பட அப்படியே குடிச்சிட்டு அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கும் நான் இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்றேன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நவரசம் ஸ்கூல் தான். சப்போஸ் அப்படி இல்ல, சினி பிலிம்ல வர்ற மாதிரி இப்படி இல்ல அப்படி இருந்திருந்தா இந்திராடியோட வாழ்க்கை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஒரு தோட்டம் இருந்திருக்கும். எங்களதெல்லாம் ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஒரு மாடு ஆடு மேய்ச்சிட்டு பால் கறந்து ஊட்டிட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீட்டுல சமையல் பண்ணிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ட் அவங்க முன்னாடி நின்று பேசுற, பிளஸ் ஒரு மேக்ஸ் இன்ஸ்டியூட்ல என்ன நம்பி கொண்டு வந்து விடுறாங்க குழந்தைகளை. ஒரு மேக்ஸ்ல நம்பர் 1 ஒரு 60 மார்க் வாங்கின ஒரு குழந்தை கூட செட்டமா வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு போறேன். அந்த மாதிரி இருக்கிற காரணம் நவரசம் தான். சோ நீங்க மட்டும் டெவலப் ஆன அப்படிங்கறத நாங்க எப்படி எதிர்பார்க்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டெவலப் ஆனாங்களா அப்படின்னா அதுக்கு நாங்களும் சேர்ந்து டெவலப் ஆயிருக்கோம். டீச்சர்ஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து ஈச் அண்ட் எவ்ரி திங் பண்ணுறது எல்லாமே நம்மளோட பிரின்சிபல் மேம் கம் செக்ரட்டரி மேம் சார் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் சார், பிரசிடென்ட் சார் அண்ட் ட்ரெஷரர் சார் கார்த்திக். தேங்க்யூ வெரி மச் கார்த்திக் சார். செக்ரட்டரி சார் இல்லை, எனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க இல்லைங்கிறது. தேங்க்யூ சார் செந்தில் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மை டியர். என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஹாஸ்டல்ல பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் உங்களுக்கும் நிறைய பாண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து கோவப்படுவோம், திட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதையெல்லாம் பேசுறதுக்கு. என்னோட பிரசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சொல்லுவேன், ஈரோட்டில் ஒரு பையன்டா இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நல்ல ஸ்டோரியை அப்படியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே என்னோட இப்ப இருக்கிற பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன அப்படிதான் கிரியேட் பண்ணி மேக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ நீங்க எல்லாம் எங்க ஹைடிங்ல வெளியே இருந்தீங்கன்னா கூட இன்னைக்குதான் என் கண்ணு முன்னாடி வந்திருக்கீங்க. பட் ஒவ்வொரு நாளுமே நீங்க எல்லாமே என்னோட எவ்ரிடே லைஃப்ல கிராஸ் பண்ணிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸ் தான். மோரோவர் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் இங்க ஒரு சிலர் இருப்பாங்க, மாப்பிள்ளையோட தம்பி இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த டச் இருக்கும். வேற எங்காவது போனா கூட நவரசம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு திருப்பூர் பேஸ்ட் காங்கேயம் பேஸ்ட்ல இருக்கக்கூடியது மேம் நான் எங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு கல்யாணத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டில கொடுத்த நவரசம் ஸ்கூலுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. எனக்கு பேஸ் நிறைய ஏன்னா கிளாஸுக்கு வந்து மேக்ஸ் எடுக்கலைங்கிறத விட ஹாஸ்டலும் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஏன்னா சாரு நானு பிரின்சிபல் மேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் சார் அட்வைஸ் கொடுப்பாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி வந்து நிற்பீங்க, அடி வாங்குவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் இருக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். லேட் ஆயிடுச்சு அபி இல்லையா? மைக் கொடுத்துட்டீங்கன்னா பேசிட்டே இருப்பேன்ப்பா, அப்புறம் A+B² எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆமா ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கான்னு பாரு. எப்படி தெரியுமா? சாப்பாடு பெஸ்ல இருக்கும், நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வருவோம். அப்புறம் ஒரே ஒரு பையன் நீங்க மட்டும் செகண்ட் 10 o'clock 8 o'clock ஸ்டடி முடிச்சோம், 6 to 8 முடிச்சுட்டு 8 o'clock அம்மா இது ஜஸ்ட் ஃபார் ஃபன், எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. மெஸ்ல இருந்து ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து முன்னாடி போடுவான். அதுக்கு பின்னாடி அப்படியே லைன்ல அந்த எறும்பு ஊறிட்டு வரும் இல்லையா, சாறை சாறையாக எறும்புகள் வந்தது அந்த மாதிரி அப்படியே லைன்ல வந்து தோசை போடுவீங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்டா தோசை ஊத்தாப்பம். சுரேஷ் இருப்பாரு அப்போ மாஸ்டர், ஊத்தாப்பம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ஊத்தாப்பத்தை போட்டிருப்பீங்க. அப்போ நீங்க தான் போடுறீங்க 12th தான் நினைச்சிட்டு பார்த்தா பின்னாடி 10th வரும்.
ஏன்னா 10th நீங்க சொல்லி கொடுத்துருப்பீங்க, அந்த 10th சேர்ந்து அதே வேலையை செஞ்சுட்டு போகும். ஆனா சாப்பாடு சூப்பரா இருக்கும், டீச்சர் சாப்பிட்டுருப்போம், எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ செக்ரட்டரி சார் வந்தாச்சு, பிரின்சிபல் மேம் வந்தாச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் நின்று நம்மளோட எல்லாமே நடக்குது. நைட் 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு பேசி முடிச்சுட்டு. அப்ப சார் சொன்னாரு, சுரேஷ் நீங்க வா, இவங்கள சாப்பிடாது இருக்காங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உப்புமா போடுப்பான்னு சொன்னாரு. அப்ப ஞாபகம் இருக்கா? 2 பசங்க பேசிக்கிட்டாங்க என் பக்கத்துல, டேய் பேசாம உப்புமா பதிலாக அந்த ஊத்தாப்பத்தையே சாப்பிட்டுருக்கலாம்டா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு இன்சிடென்ட், இங்க நின்றுட்டு நானும் மனோவும் கரஸ்பாண்ட் செக்ரட்டரி சார் கூட இங்க நின்றுட்டு பேசிட்டு இருந்தோம். சார் சொன்னாங்க, நீ பிஎட் படிக்கலாமல்ல? நாங்க எனக்கு பிஎட் பிடிக்காது சார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். மனோ அப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நீ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமல்லப்பா அப்படின்னு. சார் இல்ல சார், எனக்கு உங்களோட போஸ்ட் ஆகணுங்கிறதா எனக்கு ரொம்ப ஆசை சார் அப்படின்னு. மனோ ஞாபகம் இருக்காவனா? ஸோ சாரோட போஸ்ட் கரஸ்பாண்டன்ட், நானும் கரஸ்பாண்டன்ட் ஆயிட்டேன். தேங்க்யூ வெரி மச். இதே இடத்துல இது தென்னமரம் இருக்கு, இந்த இடத்துல இங்கதான் நின்று நானும் மனோவும் பேசிக்கிட்டேன் சார் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் உள்ள ஒரு கோயில் மாதிரி சொன்னாங்களே, அதுதான் நவரசம் குடும்பம்னு கார்த்தி சொன்னா. அப்படி கார்த்தி என்னோட ஸ்டூடெண்ட் தான். அதேதாம்மா, நான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணதே எங்க ஸ்கூல்ல சிருஷ்டி குடும்பம், சிருஷ்டி ஃபேமிலி இருந்தா நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்லுவேன். எல்லாருமே சிருஷ்டி ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலி நான் இங்கிருந்து தான் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல டீல் பண்ணும்போது நான் பிரின்சிபல் மேம் தான் ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கிறேன். எப்படி டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க, செக்ரட்டரி சார் எப்படி எல்லாம் பேசுவாரு. அவர் பேசும்போது நீங்களாம் ஒண்ணுமே பேச மாட்டீங்க, சம்டைம்ஸ் பொறுமை இழந்துருவீங்க. ஆனா அதெல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பண்ணின தப்புக்காக திருந்திருந்து கொடுத்திருக்கிற ஒரு சான்ஸ். கரெக்டா? எஸ். அப்ப கோபம் எல்லாம் வரும். ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் நிக்க வச்சு ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல. ஏன்னா ரன்னிங் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறோம். சோ இப்பெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு பிளஸ்டு நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ மை டியர். நீங்க மைக் கொடுத்துட்டீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேம்மா. ஏன்னா நிறைய A+B² ஃபார்முலா சொல்லி 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 பழக்கமாயிடுச்சு. தேங்க்யூ மை டியர். நீங்க இவ்வளவு ஒரு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் 25 வருஷம் ஆச்சு இந்த ஸ்டாஃப்ஸை பார்த்து. இது ஒரு கிரேட். உங்களெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். இந்த வயசுல அப்படியே லைன்ல நிக்க வச்சு கூட்டிட்டு போய் மேல கொண்டு போய் உட்கார பண்ணி 8th இருந்து நான் இருக்கேன். 8th கிளாஸ் டீச்சரா நான் இருந்திருக்கேன், 10th கிளாஸ் டீச்சர், 12th கிளாஸ் டீச்சர், 11th கிளாஸ் டீச்சர், இப்படி எல்லாமே இருந்து ஹாஸ்டலி நீங்க பண்ற குறும்புகளை ரசிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும் தெரியல. ஸோ இதை ஏற்பாடு பண்ண அத்தனை அந்த டீம் மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மை டியர். ஆல் தி பெஸ்ட். 16 செல்வங்களையும் பெற்று நீடூடி வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். குடும்பத்தின் நட்சத்திரங்களே, நீங்கள் சிட்டுகளா எங்களுடன் வலம் வந்து கொண்டிருந்தீர்கள். எங்கள் நவரச குடும்பத்தில் ஹாஸ்டலில் சின்ன குழந்தைகளாய் சிறகடித்து பறந்தீர்கள். நீங்கள் செய்கின்ற சின்ன சின்ன குறும்புகள், சின்ன சின்னவை நாங்கள் மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தோம். இன்று நீங்கள் தங்களுக்கென தனித்திறமையுடன் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப வாழ்வில் நல்லபடியாக செட்டிலாய் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்க வளமுடன். Actually, I joined here in the year 1996 till 2021. I worked nearly 25 years. I worked as commerce and accounts teacher. I feel so proud to say that I worked 25 years in this school. Actually, நான் ஸ்கூலுக்குள்ள நோய் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிடலாம். I express my sincere thanks to all the students, that is the alumni of 2000 batch of our school, for your dedication and effort, the great effort you have taken in order to make us to join us and share our experiences. அடுத்தது நான் ஸ்கூல்களை நுழையும் போது நான் பார்த்தேன் என்னுடைய மாணவர்கள், எல்லா மாணவர்களையும் பார்க்க ஆசை தான். பட் நான் நடத்தின மாணவர்கள் யாராவது வந்து என்னை கூப்பிடுவாங்களா, மிஸ் வாங்கன்னு ஒரு சந்தோஷமா கூப்பிடுவாங்களான்னு பார்த்தேன். கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. சித்ரா முத்தம் கொடுத்தா எனக்கு, என் குழந்தை என்கிட்ட முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். பாய்ஸ்ல 2 பேர் வந்தாங்க. ஒருவேளை நான் ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் திட்டிருப்பேன். அது அப்போ ஹோம்ஒர்க் போடலைன்னா ஏவிஎம் ப்ரெஷரு, அப்போ திட்டிருக்கலாம், நோட்டு தூக்கி போட்டிருப்பேன். ஒருவேளை அந்த கோப்பில் என்ன பார்க்காம இருக்காங்களோ என்னன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த மீட்டிங் முடிச்சும் போது மிஸ் அப்படின்னு வந்து என்கிட்ட பேசுங்க. ஏன்னா அங்கேருந்து ஒடியாந்ததே உங்களை